ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். எஸ்பெஷலி ஆண்களுக்கு உண்டான மருத்துவ தகவல்களை ரொம்ப விளக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பல பேர் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பயனுள்ளதாக இருக்குது, இல்லறத்தை எப்படி நல்லறமாக நடத்துவது அப்படிங்கிறத பற்றின ஒரு வாழ்வியல் கல்வியை உங்களுடைய சேனல் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. இதுதான் எங்களுக்கு தேவை. ஏன்னா நம்மளுடைய நாட்டில் கல்வி சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை வெளியில் கேட்பதற்கு ரொம்ப கூச்சப்படுவோம். அதை பற்றின விஷயங்களை வெளியில் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப அச்சப்படுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு சேனல் இருக்குது, அதில் வீடியோக்கள் வந்துட்டுருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற அந்த சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளுக்கான பதில்கள் கிடைக்குதுங்கும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கிறது தான் நல்லது. அந்த வகையில் நம்மளுடைய சேனல் தமிழில் நம்பர் 1 இருக்குது. ஏன்னா தமிழில் இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் கல்வியை சொல்லி கொடுக்குற சேனல்ஸ் ரொம்ப கம்மி. அதில் நாம் தான் ஃபஸ்ட் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரும்பான்மையான ஆண்கள் நம்மளை தொடர்பு கொள்ளும் பொழுது கேட்குற கேள்வி, ஒரு திருப்தி இல்லாத நிலை எங்களுக்கு இல்லறத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த இல்லறம் அப்படிங்கும்போதே எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது, ஒரு திருப்தியற்ற தன்மை இருக்குது, நீண்ட நேரம் செயல்பட முடியாமல் போகிறதுக்குரிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டுட்ருக்குறோம். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. பொதுவாக எல்லா விதமான விஷயங்களுமே நமக்கு ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகி தான் நாம் வரோம். இந்த உலகத்தில் நாம் பிறக்கும்போது நம்மளுக்கு யாரும் பேச கற்று தரதில்லை, நம்மளுக்கு யாரும் நடக்க கற்று தரதில்லை, நம்மளுக்கு யாரும் பயப்பட கற்று தர்றதில்லை, கோவப்பட கற்று தரதில்லை. அது தானாக வருது. இட்ஸ் எமோஷ்னல்னு அதை சொல்லுவோம், உணர்வுகள். இது உடல் அந்த ஜீன் அப்படின்னு சொல்கிறதுல ரெக்கார்டட். சரிங்களா? இவன் பாரு தாத்தா மாதிரி கோவப்படுறான், இவன் பாரு அப்பா மாதிரி சிரிக்கிறான், இப்படிலாம் சொல்லுவாங்க. எமோஷ்னல் கூட நாம் நம்மளுடைய பரம்பரை ரீதியாக வரக்கூடியது தான். அதே மாதிரி இந்த கலவி அப்படிங்கிற விஷயமும் கூட நம்மளுக்கு ஆல்ரெடி இட்ஸ் ரெக்கார்டட், உள்ள ரெக்கார்ட் ஆகிருக்கு. சொல்லி தருவதில்லை மன்மதக்கலை, மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை இப்படிங்கிற பல விஷயங்கள் வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இது யார் மூலிமா கற்றுக்கிறதோ அல்லது இதை இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும்னுட்டு வரைமுறையோ கிடையாது. பாக்ஷாயனர் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அவர் புக் எழுதினவர், பாக்ஷாயனர் புக் எழுதிட்டார். அதில் என்ன சொல்கிறாரு, வரைமுறையற்ற கலவிதான் முழு இன்பத்தை கொடுக்கும். வரைமுறையே இருக்கக்கூடாது, இப்படி தான் அப்படி தாங்கிற வரைமுறை இருக்கக்கூடாது, கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட கலவிதான் உங்களுக்கு முழு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு வாக்ஷாயனர் சொல்கிறார். அதனால் நீங்கள் எதை நினைத்தும் பயப்பட தேவையில்லை. கலவியினுடைய முதல் எதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா பயம். அந்த பயத்தை தூக்கி போடுங்க, பயப்படாதீங்க. ஐயோ நாம் தோற்று போயிடுவோமோ, இந்த விஷயத்தில் நாம் நம்மளால் சரியாக ஈடுபட முடியாதோ, நீண்ட நேரம் ஈடுபட முடியாதோ, ஒருவேளை நீண்ட நேரம் ஈடுபட முடியாமல் போனால் நம்மளுடைய துணைக்கிட்ட நாம் ஒரு வெக்கி தலகுனிகிற சூழ்நிலை ஏற்படுமோ அப்படிங்கிற அந்த ஒரு மனதிற்கு நீங்கள் வரக்கூடாது. எப்பயுமே நான் சொல்கிறேன்,
எப்பயுமே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு மனதளவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் கலவையில் ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் அதிக நேரம் ஈடுபட முடியும். நீண்ட நேரம் திருப்தியை உங்களால் பெற முடியும். அதில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அதை நீங்கள் பயன்படுத்துறதுனால மேலும் அதிக நேரம் உங்களால் இல்லறங்களில் ஈடுபட முடியும். அது என்னங்க ட்ரிக்ஸு, அது என்னங்க அப்படின்னு கேட்டால், நம்ம முன்னோர்கள் இந்த நீண்ட நேரம் இல்லறத்தை புரிவதற்கு பலவிதமான நுணுக்கங்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதில் ஒரு மெயினான டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாலை நேரத்தில் இல்லறத்தில் ஈடுபடுங்கள் அப்படின்ட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க. அது என்னங்க அதிகாலை நேரம் அப்படின்னு கேட்டால், பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ட்டு இதனுடைய பெயர். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்னன்ட்டு. அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள் இந்த இடைப்பட்ட நேரத்தை தான் நாம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேரே பிரம்ம முகூர்த்தம். அதாவது மும்மூர்த்திகளிலே பிரம்மன் என்று சொல்லுபவர் படைக்கக்கூடிய தொழிலை செய்பவர். அவரினுடைய அந்த ஒரு வேலையை எளிமையாக்கிறதுக்காக உயிரினங்கள் கலவியில் ஈடுபடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது. வித்தைகளை கற்க, அதே மாதிரி ஒரு தியானத்தில் ஈடுபட, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் பயன்படுது. அதில் மிக முக்கியமானது கலவியில் ஈடுபடுவதற்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் பயன்படுது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் கலவியில் ஈடுபடும் பொழுது 2 விதமான பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கிது. முதல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்களினுடைய அந்த உணர்வை தூண்டக்கூடியது டெஸ்டோஸ்டரான் என்று அழைக்கிற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு உணர்வுகள் நல்லா இருக்கும், நீண்ட நேரம் நல்லா ஆக்டிவாக ஈடுபட முடியும். சரிங்களா? இந்த டெஸ்டோஸ்டரான் அளவை இயற்கையான முறையில் அதிகமாக இருக்கிற நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாலை நேரம். அதிகாலை நேரத்தில் டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் எல்லா ஆண்களுக்குமே அதிகமாக இருக்கும். அதனால தான் அதிகாலையில் ஆண்களுக்கு அவங்களுடைய மர்ம உறுப்பு எழுச்சியாக இருக்கிறதுக்கு காரணம். ஸோ நீங்கள் அதிகாலை நேரத்தில் கலவியில் ஈடுபடும் பொழுது உங்களையே அறியாமல் அதிக நேரம் நீங்கள் ஈடுபட முடியும். அதிக நேரம் உங்களுடைய துணையோட சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு பெனிஃபிட். 2வது பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கலவியில் ஈடுபடுறதுக்கு அமைதி ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக தியானத்தோடு சேர்ந்தது தான் கலவின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். நீங்கள் தியானம் பண்ணுறீங்க இல்லைங்க, அந்த தியானமும் கலவியும் ஒன்று தான். ஏன்னா தியானம் பண்ணும்போது உடலும் மனமும் சேருது. உடம்பும் மனதும் சேர்ந்தாதான் அந்த ரிலாக்ஸ்டாக தியானத்திலே உங்களால் ஈடுபட முடியும். அதே மாதிரி உங்களுடைய உடலும் மனமும் சேரும்போது தான் உங்களால் கலவியில் ஈடுபட முடியும். வெறும் உடல் மட்டும் இணையுதுன்னா மனம் அங்கு வேலை செய்யாது, உங்களால் சரியாக ஈடுபட முடியாது. மனம் அங்கு வேலை செய்யலை, உடல் மட்டும் அதாவது உடல் வேலை செய்யலை, மனம் மட்டும் வேலை செய்யுதுனாலும் ஈடுபட முடியாது. ஸோ உடலும் மனமும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் இந்த கலவிங்கிறது. ஸோ அதை சித்தர்கள் தியானத்தோடு ஒப்பிடு தான் செஞ்சாங்க. எனவே இந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களால் எளிமையாக உங்களுடைய மனதினை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியினே கிடைக்கும். உங்களுடைய மனசு எளிமையாக கட்டுப்படும், எளிமையாக ஒருமுகப்படும். நீங்கள் ரிலாக்ஸ்டான மைண்டில் நீண்ட நேரம் இயற்கையாகவே ஈடுபடுவீங்க. ஸோ நீங்கள் அதிக நேரம் நேச்சுரலாக கலவியில் ஈடுபடுறதுக்கு ஒரு அற்புதமான வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாலை என்று சொல்கிற பிரம்ம முகூர்த்த நேரத்தில்
கலவியில் ஈடுபடுறது. மருந்து மாத்திரைன்னு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நீண்ட நேரம் நாங்கள் ஈடுபடணும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க. எங்களுக்கு வந்து அது வேணும் இது வேணும், அந்த மாதிரியான எக்ஸசைஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு பழக்கங்களை சாப்பிட்றாங்க. எதுவுமே தேவையில்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும் ஈடுபட்டு பாருங்கள், உங்களால் அதிக நேரம் ஈடுபட முடியும். இதில் இன்னொரு நன்மைகளும் இருக்குது. என்னென்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஈடுபடுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஈடுபடுறது ரொம்ப நல்லது. ஒரு குளியல் போட்டுக்கிறது அவ்வளோ நல்லது. அது என்னங்க குளிச்சுட்டு ஈடுபட சொல்கிறீங்க, அதில் என்னங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் குளிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உடலினுடைய வெப்பம் சமநிலைக்கு வருது. எப்பயுமே இந்த குளிச்சுட்டு கலவியில் ஈடுபடும் பொழுது அதிக நேரம் உங்களால் ஈடுபட முடியும். குளிக்காமல் நீங்கள் ஒரு டைம் ஈடுபட்டு பாருங்கள், குளிச்சுட்டு ஈடுபட்டு பாருங்கள். ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டை உங்களால் அழகாக தெரிஞ்சுக்க முடியும். ஒருவன் குளித்து விட்டு கலவியில் ஈடுபடும் போது அவனால் அதிக நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும். இன்னொன்று, இந்த தேக வாசம் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய உடம்புல ஸ்கின்ல இருந்து வெளிப்படுற ஒரு விதமான நறுமணம். ஆணின் உடலிலிருந்து வெளிப்படும் அந்த வாசம் பெண்ணுக்கு ஒரு விதமான ஆர்வத்தையும் இன்ட்ரெஸ்ட் அந்த ஆண் மேலே ஏற்படுத்தும். ஆணினுடைய உடலிலிருந்து வெளிப்படும் அந்த வாசம் பெண்ணுக்கும், பெண்ணிலிருந்து வெளிப்படும் அந்த நறுமணம் ஆணுக்கும் ஒரு விதமான ஈர்ப்பினை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் குளிச்சுட்டு ஈடுபடும் பொழுது உங்களுடைய அந்த ஸ்கின் மனமே அதிக நேரம் நீங்கள் கலவியில் ஈடுபடுறதுக்கு வழிவகை செய்யும். ஸோ குளிச்சுட்டு ஈடுபடுங்க, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஈடுபடுங்க. இந்த ரெண்டுமே போதும் உங்களால் நல்லா ஆக்டிவாக அதிக நேரம் நல்லா ஜம்முன்னு இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த இல்லறத்திற்கு ஈடுபடுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இது என்னங்க, நம்ம என்ன யுத்தத்துக்காக போகிறோம் அப்படின்னு கேட்பாங்க சில பேர். யுத்தத்துக்காக போகிறோம், இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படிங்கிறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது யுத்தம் கிடையாது. இது ஒரு அன்பு யுத்தம், காதல் யுத்தம். அதுக்கு நீங்கள் போகிறீங்க. ஸோ அந்த காதல் யுத்தத்துக்கு போகும்போது எப்படி நீங்கள் சண்டை போடுறதுக்கு போகும்போது கத்தி கம்பு வாள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோமோ, அதேமாதிரி இந்த காதல் யுத்தத்துக்கு போகும்போதும் நீங்கள் சில விஷயங்களை கையாளணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு யுத்தம், ஒரு இன்பமான யுத்தமாக இருக்கும். புரியுதுங்களா? அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி உடலே வந்து கொஞ்சம் ஒரு சமநிலையான வெப்பத்தில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. பல ஆண்களுக்கு அது தெரியறதில்ல. பல ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டு உடனே கலவியில் ஈடுபடுறாங்க, டக்குன்னு வெளியே வந்துடுதுன்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இது நிறைய இடங்களில் பார்க்கறது உண்டு. அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, வெளியே போயிட்டு வரீங்க, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஒரு 1 hour 2 hour கழித்து ஈடுபட்டு பாருங்கள், அந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் ஈடுபடுவாங்க. ஓகே, ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படி ஈடுபடுறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், கலவியில் வந்து நீங்கள் ஈடுபடும் போது உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியம். இந்த உடலின் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது, ரொம்ப அதிகமாக உடம்போட வெப்பம் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாலும் அந்த பாடி ஹீட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுடைய இந்திரியத்தை வெளியேற்றிடும், உங்களுடைய திரவத்தை வெளியேற்றிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தும். எப்பயுமே பாடியோட ஹீட்டை
சமநிலையில் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கலவியில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு 10லிருந்து 15 நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு 10 அல்லது 15 வெந்தய விதைகளை எடுத்துக்கோங்க. சாதாரணமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா வெந்தயம், இந்த வெந்தய விதைகளை எடுத்துக்கோங்க. எண்ணியே எடுத்துக்கலாம், 10லிருந்து 15 எண்ணிக்கையில் வெந்தய விதைகளை எடுத்துட்டு ஒரு டம்ளர் வெந்நீர், புரியுதுங்களா? ஏன்னா சுடுதண்ணியில் தான் இதை சாப்பிடணும். ஒரு டம்ளர் வெந்நீர் எடுத்துக்கோங்க. அந்த வெந்தய விதைகளை உங்களோட வாயில் போட்டுட்டு நல்லா மென்று தின்னு முழுங்கிட்டு அந்த ஒரு டம்ளர் வெந்நீரை குடிச்சிருங்க. குடிச்சிட்டு கரெக்டாக ஒரு 10 to 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் உங்களுடைய துணையோட கலவியில் ஈடுபடும் பொழுது அதிக நேரம் உங்களால் ஈடுபட முடியும். நீங்களே இன்னும் இவ்வளோ நேரம் நம்மளால் ஈடுபட முடியுதே அப்படின்னுட்டு வாயை பிளக்கிற அளவுக்கு உங்களால் அதிக நேரம் ஈடுபட முடியும். இது அனுபவ ரீதியான உண்மை. நீங்கள் மருந்து மாத்திரை இதை சாப்பிட்டு நாங்கள் ஈடுபடுறோம் அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது. மருந்தும் வேணாம், மாத்திரை வேணாம், எதுவுமே தேவை கிடையாது. வெறுமனே இந்த வெந்தய விதைகளை மட்டுமே பயன்படுத்தி உங்களால் அதிக நேரம் சரிங்களா? அதே மாதிரி இந்த வெந்தய விதைகளை சாப்பிட்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. 1% கூட சைடு எஃபெக்ட் இல்லை. எப்பயுமே சித்த மருந்துகளுக்கு சைடு எஃபெக்ட் ரொம்ப கம்மி. ஆனால் இருக்குது. அதாவது எல்லா வியாதிகளுக்குமே மருந்துகளை சாப்பிடும் பொழுது சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஆனால் அந்த சைடு எஃபெக்டினோட அளவு எந்த அளவுக்குங்கிறது தான் முக்கியம். பல பேர் இதில் தான் ரொம்ப பயப்படுவாங்க. சித்த மருந்துகளையே எடுத்துக்கும் பொழுது அவங்க ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஸ்லோவாக வேலை செய்து ஒன்று, ரெண்டாவது சைடு எஃபெக்ட் நினச்சி பயப்படுவாங்க. சித்த மருந்துகள் ஸ்லோவாக வேலை செஞ்சாலும் எஃபெக்ட் பர்மனெண்ட்டாக இருக்கும், ரிசல்ட் நல்லாயிருக்கும், பர்மனெண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, இந்த இந்த சித்த மருந்துகள் எடுக்கும்போது சைடு எஃபெக்டில் ஏதாவது மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். கண்டிப்பாக இந்த வெந்தயத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் கலவியில் ஈடுபடுறதுனால சைடு எஃபெக்ட் 0, எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அற்புதமான அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் உடனே கிடைக்கும். இப்போ செஞ்சீங்கன்னா 10 to 15 நிமிடத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சீரிப்பாயும் காளையாக துள்ளித்திரியும் குதிரையாக 15 நிமிடத்தில் இந்த வெந்தய விதைகள் உங்களை தயார் பண்ணும். அப்படி என்னங்க இருக்கு இந்த வெந்தய விதைகள்ல அப்படின்னு கேட்கும்போது, இது ஒரு தங்கச்சத்து நிறைந்த மூலிகை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தங்க பஸ்பம் அப்படின்னுட்டு. நீங்கள் சொன்ன உடனே யோசிப்பீங்க, ஆமாங்க எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, தங்க புஷ்பம்னு யாரோ ஒருத்தர் எங்கேயோ சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மைதான். இந்த தங்க பஸ்பம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பெரிய பெரிய செல்வந்தர்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சமீபத்திய நாட்களில் கூட பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே அதை சாப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த தங்க பஸ்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லாமல் போயிடுச்சு, யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ் 2 காரணம். தங்க பஸ்பத்தை சாப்பிட்றதுங்கிறது ஒன்று இது விலை ரொம்ப அதிகம், தரமான தங்க பஸ்பம் கிடைக்கிறதில்ல. அதனால் இதை என்னோடய புழக்கம் இப்போ குறைஞ்சிருச்சு. இந்த தங்க பஸ்பத்தோட வேலை என்னென்னாங்க, இதை நம்ம முறையாக உள்ளுக்கு எடுக்கும்போது இளமை அப்படியே இருக்கும், வயோதிகமே ஆகாது, வயசாகுதுங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வரவே வராது. என்றும் 16 அப்படிங்கிற நிலையை நீங்கள் அடைவீங்க. இப்படி உங்களுக்கு
என்றும் 16 என்ற ஒரு வாலிபத்தையும் அந்த ஒரு வனப்பையும் கொடுத்து ஒரு ஆக்டிவாக உங்களை செயல்பட வைப்பதற்கு இந்த தங்க பஸ்மம் பயன்படுது. அந்த தங்க பஸ்ப சத்துக்கள் நிறைந்த எண்ணற்ற மூலிகைகளில் செம்பருத்தியில் இருக்குது, ஆவாரம்பூவில் இருக்குது, ஜீரகத்தில் இருக்குது, இப்படி நிறைய, அதாவது இந்த மலைநெல்லிக்காய் சொல்கிறோம் இல்லையா, அதில் இருக்குது. இப்படி நிறைய மூலிகைகளில் இந்த தங்க பஸ்ப சத்து நிறைந்து இருக்குது. அப்படி ஒரு மூலிகையாக இந்த வெந்தயம் விளங்குகிறது, வெந்தய விதைகள் விளங்குகிறது. இந்த வெந்தய விதைகளை நம்ம உணவுகளில் சேர்க்கும்போது தினமும் உடம்புக்கு நல்ல சத்துக்கள் கிடைக்கும். இந்த தங்க பஸ்ப சத்து நிறைந்த இந்த வெந்தய விதைகளை 10-15 விதைகளை வாயில் போட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு 10-15 நிமிடம் கழித்து உங்களுடைய துணையோடு நீங்கள் கலவியில் ஈடுபடும் பொழுது கட்டுக்கடங்காத வேகத்தில் உங்களுடைய ஆற்றல் பெருகுவதை பார்க்க முடியும். இந்திரியம் சீக்கிரம் வெளிப்படாது, இந்திரிய கசிவு என்பது இருக்காது, சீக்கிரமாக வெளியே போயிடுதும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சீக்கிரமாக வெளியே போயிடுதுங்கிற அந்த வேதனை, அந்த கஷ்டம், அந்த புலம்பல் இனி உங்களுக்கு இல்லை. புரியுதுங்களா? எப்பயுமே அதை சொல்லுவாங்களே, ஒன்று போதும் நின்று பேசும், அது மாதிரி இந்த ஒரு 10 விதைகள் போதும் நின்று உங்களை பேச வைக்கும். உங்களுடைய சக்தியை உங்களோட துணைக்கு தெரிய வைக்கும். போதுங்க நான் முழு திருப்தி அடைந்து விட்டேன் என்று உங்களுடைய துணை உங்களை பார்த்து சிரித்த முகத்தோடு புன்முறுவலோடு சொல்லக்கூடியதை நீங்கள் கண்டிப்பாலும் பார்ப்பீர்கள். இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்துங்க. சரிங்களா? சைடு எஃபெக்ட் இல்லை. அடுத்து மேலும் ஒரு தகவலை நான் சொல்கிறேன். பல ஆண்கள் இந்த ஒரு திருப்திகரமற்ற இல்லறத்திலையும் ஈடுபடுறாங்க. ரெண்டாவது, இந்த இல்லறத்தில் ஈடுபடும்போது சீக்கிரமாக வெளியேறதுக்குரிய கம்ப்ளைண்ட்டையும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் கூட ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். பல ஆண்கள் சாப்பிட்டவுடன் கலவியில் ஈடுபடுவார்கள். அதாவது வயிறு அந்த சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகுவதற்கு முன்னதே இல்லறத்தில் ஈடுபடுறத நம்மளால் பார்க்க முடியும். இது ஆண்கள் பெண்கள் இருபாலரையுமே நான் சொல்கிறேன், எஸ்பெஷலி ஆண்களை சொல்கிறேன். எப்பயுமே வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறதுனால 2 விதமான லாஸ் உங்களுக்கு உண்டு. ஒன்று என்னென்னா டயர்ட்னஸ், எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ். பல ஆண்கள் சொல்லுவாங்க, ஈடுபட்டு முடித்த உடனே உடம்புலாம் அடித்து போட்ட மாதிரி வலின்னு வலிக்குதுங்க, என்னன்னே தெரியல, டேப்லெட் சாப்பிட்ற அளவுக்கு முட்டு வலிக்குதுங்க, அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லுவாங்க. என்ன காரணம்னா வயிறு காலியாக இல்லை, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நீங்கள் ஈடுபடும் போது கண்டிப்பாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா சீக்கிரமாக வெளியேறிடும், இந்திரியம் சீக்கிரமாக வெளியேறிடும். ரொம்ப நேரம் உங்களால் கட்டுப்படுத்தி இல்லறத்தில் ஈடுபட முடியாது. ஸோ இந்த 2 டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதனால் ஆண்கள் எப்பயுமே திட உணவாக இருந்தால், ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா 4 மணி நேரம் கழித்து தான் இல்லறத்தில் ஈடுபடணுங்கிறது ஒரு பொதுவான ஒரு விதி. அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸ் ஆவது நீங்கள் கேப் விட்டே ஆகணும். அப்படி ஒரு 3 மணி நேர கேப்புக்கு பிறகு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது தான் உங்களால் அதிக நேரம் ஒரு திருப்திகரமான கலவியில் ஈடுபட முடியும். சீக்கிரமாக வெளியேறாது, நீங்கள் ஆக்டிவாக ஈடுபடுவீங்க. இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தெரியாத விஷயமாக தான் இது கண்டிப்பாக இருக்கும், இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பேர் பல ஆண்கள் நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் நான் திருப்தி அடைத்தேங்க, ஆனால் என்னோட துணை திருப்தி அடைஞ்சாங்களா அப்படின்னுட்டு எனக்கு தெரியலங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க.
பொதுவாக இன்னைக்கு ஒவ்வொரு ஆணும் அவருடைய துணையை திருப்தி அடைய வைப்பது என்பது கட்டாயம். அந்த காலம் மாதிரி திருப்தி அடைஞ்சாலும் திருப்தி அடையலைனாலும் நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற பெண்கள்லாம் இப்போ இல்லை. ஒரு ஆண் திருப்தி அடைகிறான் அப்படின்னா அதே மாதிரி ஒரு பெண்ணும் திருப்தி அடையணும். அந்த பெண்ணை திருப்தி அடைய வைப்பது ஆணோட கடமை. ஏன்னா இயற்கை அப்படி தான் படைச்சிருக்கு. இயற்கையோட படைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண் என்பவன் செயல்படுபவன், பெண் என்பவள் அந்த செயலுக்கு தன்னை உட்படுத்தி கொள்பவள். இப்படிதான் இயற்கை படைச்சிருக்கு. எல்லா விதமான உயிரினங்களுக்குமே இது பொருந்தும். சரிங்களா? ஸோ ஆண்கள் பல ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் மட்டும் திருப்தி அடைந்தால் போதும், தன்னோட துணை திருப்தி அடைய வேண்டும் என்ற ஒரு இதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. அது முற்றிலும் தவறான விஷயம். பல ஆண்கள் இல்லறம் முடிந்த உடனே ஒன்று தூங்கிடுறாங்க, இல்லை எழுந்திரிச்சா அடுத்த வேலை பார்க்க போயிடுறாங்க. இதை பெண்கள் விரும்புவது இல்லைன்ட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஆண்கள் பெண்கள் இடத்துல ஓப்பனாக அதை கேட்கறது நல்லது. நீ திருப்தி அடைஞ்சியா, நீ சந்தோஷம் அடைஞ்சியா, உனக்கு வேறு ஏதாவது திருப்தி அடைய எக்ஸ்ட்ரா தேவைப்படுதா அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பனாக கேட்கறது ரொம்ப நல்லது. அப்படி கேட்கும் பொழுது தான் அந்த பெண்ணுக்கும் தெரியும், ஓ நம்மளுடைய கணவர் நம்ம இதற்கு மட்டும் பயன்படுத்திக்கல, நம்ம மேலே அன்பு இருக்குது, அக்கறை இருக்குது, நம்மளையும் திருப்தி செய்யணுங்கிற ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்குது. அதை அவர் மைண்டில் வச்சுட்டு தான் இவ்வளோத்தையும் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் அவங்க சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே ஆண்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பல இடங்களில் இந்த பிரிவு, விவாகரத்து இதெல்லாம் வரும்போது நாங்கள் கேட்குற பல விஷயங்களில் பெண்கள் சொல்கிறது, ஒரு மேஜரான ஒரு பிரிவுக்கான காரணமாக சொல்கிறது, இந்த என்ன அவர் ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு, என்ன அவர் ஒரு அவருக்கான ஒரு தேவையாக மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறாரு, எனக்கான ஒரு விருப்பத்தையோ எனக்கான ஒரு ஆசையோ அவர் கேட்க மாட்டேங்கிறாருங்கிறது தான் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன நான் சொல்கிறேன்னா, ஒரு ஆண் திருப்தி அடைகிறது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு ஒரு பெண்ணை அந்த ஆண் திருப்தி செய்வதும் முக்கியம் என்பதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இது ஸ்ட்ரிக்டாகவே நான் சொல்லுவேன். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண் தான் பெண்ணை சந்தோஷப்படுத்துவதற்கான செயலை செய்ய வேண்டும். சரிங்களா? அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ரைட்டா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், வாக்ஷாயனரோட கூற்றின்படி எப்பயுமே அருவருப்பு இல்லாத ஒரு கலவிதான் முழு திருப்தியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமையும். அருவருப்பு இருக்கக்கூடாது. அதில் ஒரு விதமான அசிங்கம் பார்க்கக்கூடாது. சில பேருக்கு சில விஷயங்கள் அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண் பெண், அதாவது கணவன் மனைவி, உன்னில் பாதி அவர், அவரில் பாதி நீங்கள், இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்குள்ள அந்த ஒரு பரஸ்பர சம்பந்தம், பரஸ்பர அந்யூன்யம் என்பது எந்த அளவுக்கு பிணைப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய காதலும் கலவியும் அமையும். அதனால் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஒரு கலவியினுடைய அந்த ஒரு ஆரம்பமே புரிதல் தான். வாக்ஷாயனரோட விஷயங்கள் அவர் சொல்கிறதே அந்த புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை, அருவருப்பு பார்க்காத நிலை, இதெல்லாம் அவர் சொல்கிறார். அடுத்தது கலவி என்பது எது போல் இருக்க வேண்டும்னா, ஒரு யுத்தம் போல் இருக்க வேண்டும். ரெண்டு பேரும் நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேனா அப்படிங்கிற லெவலில் யுத்தம் மாதிரி இருக்கணும். நம்ம நார்மலாக யுத்தத்துக்கு போனால் கத்திகம் போட போவோம். இதில் நம்மளோட உடல் அங்கங்கள் தான் ஆயுதங்கள். ஸோ ஆண் பெண்ணை ஒரு அன்பு சண்டையிட்டு அவர்களை ஜெயிக்க பார்க்கணும். பெண் என்பவள்
அவளோட கணவனை வந்து அன்பு சண்டையிட்டு அவனை ஜெயிக்க பார்க்கணும். இப்படி வாக்ஷாயனர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய, அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமுதம் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி அவர் சொல்கிறாரு பாருங்கள், ஆண் என்பவருக்கு பெண் என்பவள் அந்த யுத்தத்தை வெளிப்படுத்தணும், பெண் என்பவளுக்கு அந்த ஆண் என்பவன் யுத்தத்தை வெளிப்படுத்தணும். அந்த யுத்தத்தினோட முடிவு யார் ஜெயிக்கிறாங்கிற போட்டியில் வரணும். அப்படி இருந்தால் தான் ஒரு இன்பமான கலவி அமையும், ஒரு சுகமான ஒரு கலவி அமையும் அப்படின்னுட்டு வாக்ஷாயனர் சொல்கிறார். ஸோ அவருடைய கருத்தின்படி இந்த விஷயத்தையும் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி புது புது அனுபவங்களை வளர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னா வாழ்க்கை போர் அடிச்சிடும். சுவாரஸ்யமற்ற ஒரு வாழ்க்கை ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு கட்டத்தில் என்னப்பா அப்படிங்கிற லெவலில் ஆகிடும். உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு பிரியாணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படின்னா, என்னதான் உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்னாலும் ஒரு 10 நாளில் பிரியாணி சாப்பிட்ற ஆசை போயிடும். இதே தான் அந்த கலவியிலும் பொருந்தும். பல பெண்கள் நம்மளை வந்து கேட்கும் பொழுது, என்னுடைய கணவன் வந்து முன்னே எங்ககிட்ட ரொம்ப பிரியமாக இருந்தாங்க, இப்போ வந்து எங்ககிட்ட பிரியமாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னா, அந்த ஒரு போர் அடிக்கிற விஷயங்கிறது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு பொம்மை வாங்கி தரீங்க, அந்த பொம்மை வச்சுட்டு விளையாடுது. அந்த குழந்தைக்கு இன்னொரு பொம்மை கிடைக்குதுங்கும் போது பழசு வச்சுக்கிட்டு இருந்த பொம்மையை அது வந்து கண்டுக்காது, தூக்கி போட்டுரும். இல்லை ஒரு பொம்மையை ரொம்ப நாள் வச்சு விளையாண்டுட்டு இருக்குதுன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பொம்மையை தூக்கி போட்டுரும். எனக்கு புது பொம்மை வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கும். இதானே ரியாலிட்டி. ஸோ ஒரு குழந்தைக்கே அந்த விஷயம் இருக்கும்போது, இது வந்து எப்படின்னா மனிதனினுடைய இயல்பு. ஸோ இதில் இருந்து எப்படி நாம் வந்து நம்மளை வந்து மாற்றிக்கணும், சேஞ்ச் பண்ணணும், நம்மளோட மனசுக்கு ஒரு புதுசான அனுபவங்களை சொல்லி கொடுக்குறச்ச மனசை என்ன பண்ணும்னா, ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னுட்டு மனசு வந்து புதுசாக பரிமாணம் அடையும். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, வெளியில் போங்கன்னு சொல்லுவேன். இருவரும் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது, மாதத்திற்கு ஒரு முறையாவது அருகில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வாங்க. அது கோயிலாக இருக்கலாம், பார்க்காக இருக்கலாம், சொந்தக்காரங்க வீடாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஏதாவது சுற்றி பார்க்குற இடமா இருக்கலாம். எங்கனாலும் சரி, மாதத்துக்கு ஒரு முறை கணவன் மனைவி, அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சார் எங்களுக்கு இப்போ 40 வயசுங்க போகலாமா அப்படின்னு தாராளமாக போங்க. இன்னும் சொல்லப்போனால் 40 வயசுக்கு மேலே தான் செகண்ட் ஹனிமூன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் போங்க, மாதத்துக்கு ஒரு முறை வெளியில் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக 6 மாதத்திற்கு ஒரு முறை லாங் ட்ரிப் போயிட்டு வரணும். லாங் ட்ரிப்னால் ஒரு நீண்ட தூர பிரயாணம் கண்டிப்பாக போயிட்டு வரணும். இதெல்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டால், அவங்க மேலே இருக்கிற அந்த பாசத்தையும் அன்பையும் பிணைப்பையும் அதிகமாக்க செய்யும். ஒரு பசம் மாதிரி அந்த அன்பை வந்து பிடிச்சுக்கிறதுக்கு இது வழிவகை செய்யும். அதனால் இது வந்து ஒரு உளவியல் ரீதியாக உங்களோட மனதை தயார்படுத்தி உங்களோட மனதிற்கு ஒரு ஆக்டிவ்னஸ், ஒரு புத்துணர்ச்சி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இது வந்து பயன்படும். சரிங்களா? ஸோ புது அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய காதலை அதிகரித்து கலவியினுடைய சுவாரஸ்யத்தையும் குறையாமல் பாதுகாக்க வைக்கும். சரிங்களா? அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் உடலை நல்ல முறையில் பராமரிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது. தினமும் ஆண்கள் 40 நிமிடங்கள் நடக்க வேண்டும், பெண்கள் தினமும் 1 மணி நேரம் நடக்க வேண்டும். இது வந்து ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரான் லெவல் அதிகரிக்கும், பெண்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனை, அவர்களுடைய ஹார்மோனை வந்து பேலன்ஸாக வைக்கிறதுக்கும் பயன்படும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலும் பலனளிக்கக்கூடியதாகவும் ஆக்டிவாக ஆரோக்கியமாக வைக்கக்கூடியதற்கும் பயன்படும். ஸோ இதையும் நீங்கள் அடிஷ்னலாக செய்யணும். சரிங்களா?
அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்கிறது தான், தினம் 2 முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்களும் சரி பெண்களும் சரி டெய்லி 2 முட்டை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆண்களுக்கு அது டெஸ்டோஸ்டெரான் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், பெண்களுக்கு அந்த ஹார்மோனை நல்ல முறையில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அது பயன்படும். ஸோ மற்றபடி சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், அது மட்டுமே உங்களுடைய லைஃப்பை வந்து மேலே கொண்டு போகும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம சேனலில் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.